வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டைக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நான் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பு, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், சுண்டைக்காய், பெருங்காயத்தூள். இப்போது குக்கரில் நான் பருப்பை சேர்த்துட்டு தண்ணி 1.5 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். நான் 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் அந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி ஒரு கவர்க்குள்ளே போட்டு நல்லா அப்படி இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ஒன்று இடியாமல் இருக்கும். அதையும் பார்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க வெளியில், கையில் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சிறு கசப்பாக இருக்கும். நல்லா இப்படி கையிலேயே இப்படி நல்லா அழுத்தி விட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா பிழிஞ்சு விட்டு இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இதை 2 டைம் நல்லா அலசி எடுத்தேன். நீங்கள் இதை சாம்பார் வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும் சுண்டைக்காய். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் ஆயில் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்து செஞ்சிங்கன்னா சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன். தக்காளி நான் 2 தக்காளி இதில் கட் பண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா பருப்பில் நம்ம ஒரு தக்காளி போட்டிருக்கோம். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்திட்டு இப்போ இதில் நம்ம சுண்டைக்காயை இந்த தக்காளி வெங்காயத்தோடைய சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டு, நல்லா வாசமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வதங்கிடுச்சு.
இப்போ இதில் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து இதுலேயும் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ நான் வந்து இந்த குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து ஒரு மத்து வச்சு இப்படி நான் மசித்து எடுத்துக்க போகிறேன். ரொம்பவும் குழ குழன்னு மசிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ நான் அதில் பருப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கலந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சுண்டைக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் அதில் புளி கரைசலை நான் ஊற்றிக்கிறேன். சேர்த்துட்டு கிண்டி விட்டுறலாம். இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நான் உப்பு போட்டுட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாம்பார் வந்து சுண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நான் இப்போ இதை இறக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.